அனுமதி இல்லை. நடந்து கொண்டே இரு, உன் பயணத்தில் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது. சூறாவளி எழுந்தாலும் தாழ்ந்து விடக்கூடாது. விரில் எரித்தாலும் தளரக்கூடாது. முடுக்கள் குத்தினாலும் நின்று விடக்கூடாது. சோதனைகள் வந்தாலும் முருகக்கூடாது. நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது. காற்று சொன்னாலும் நின்று விடக்கூடாது. பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது. மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது. சூரியன் அழைத்தாலும் அணையக்கூடாது. நீ ஒரு ஜுவாலன், அணையக்கூடாது. நீ ஒரு காற்று, நின்று விடக்கூடாது. நீ ஒரு அலை, திரும்பக்கூடாது. நீ ஒரு திசை, மாறக்கூடாது. நடந்து கொண்டே இரு, உன் பாதையும் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. ஓ பயணியத்தில் சோர்வது அனுமதி இல்லை. பாதை கடினம், நின்று விடக்கூடாது. இன்னைக்கு தடை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற இந்த பட்டியனுடைய அனுமதி இல்லை அப்படிங்கிற பட்டியனுடைய 6வது நாள். ஓம் சாந்தி. இன்னைக்கு 4/9/2005 முரளி. இது புது சீசனுடைய முதல் முரளி. பாபா ஸ்பெஷலா ஒரு சின்ன குரூப்பை மீட் பண்ணாரு இந்த முரளியில. அதனால மதுபனாசிகளும் இந்த முரளியில பாபா மீட்ல நிறைய பேர் இருந்தாங்க. முரளியினுடைய ஹெட்டிங் பாத்தீங்கன்னா, படிப்பினையின் அட்வைஸ் பண்றதன் கூடவே மன்னிப்பு மற்றும் கருணையை தன்னுடையதாக ஆக்குங்கள். ஆசீர்வாதம் கொடுங்கள், ஆசீர்வாதம் எடுங்கள். ஆசீர்வாதம் கொடுத்தீங்க, ஆசீர்வாதம் எடுத்தீங்க அப்படின்னா உங்க வீடு ஆசிரமா மாறிடும். ஆசிரமம். இப்ப வீட்டுல அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா அட்வைஸும் கொடுக்குறாங்க, கூடவே அன்பும் பண்றாங்க, பாலனையும் பண்றாங்க. அப்பதான் குழந்தைங்க தாய் தந்தை சொல்றத கேக்குறாங்க. அவங்க சொல்றத கேட்டு அதன்படி அவங்க மாத்திக்கிறாங்க. எந்த ஒரு விஷயம் நமக்கு வேண்டாம், அது தப்பு அப்படின்னு அம்மா அப்பா சொல்றாங்களோ அதை அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னா அன்பாக சொல்லும் போது அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டுடுறாங்க. அதே போலதான் பாபாவும் சொல்றாங்க, இந்த நம்மளுடைய அலௌகீக பரிவாரத்துல ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கருணை பாவனை வைங்க, இரக்க பாவனை வைங்க, சுப பாவனை வைங்க, சுப விருப்பங்களை வைங்க. நேத்து முரளி கூட வந்ததுல ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் எடுக்கணும். அதனுடைய ரிலேட்டடா சாபம் கொடுக்கறதும் கூடாது, எடுக்கவும் கூடாது. அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு பாபா சொல்லியிருக்காங்க. அதனால ஆசீர்வாதம் கொடுக்கறது, ஆசீர்வாதம் எடுக்கிறது தான் நமக்கு தூய்மைக்கான ரொம்ப ஈஸியான மெத்தட். பாபா முரளியில பவித்திரதாவை பத்தி அதிகமாக டீப்பா சொல்றாங்க. பிராமண வாழ்க்கையினுடைய தூய்மை எப்படிப்பட்டது, தூய்மை பிராமண வாழ்க்கையினுடைய பவுண்டேஷனா இருக்குது. தூய்மையினால நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது, தூய்மைதான் சுகம் சாந்தியின் தாயா இருக்குது, அது பவுண்டேஷனாவும் இருக்குது. தூய்மைதான் ஆத்மாவனுடைய உண்மையான அலங்காரமா இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாபா சொன்னாரு. உண்மையிலே பார்க்க போனா ஆத்மாவனுடைய ஒரிஜினாலிட்டியே பாத்தீங்கன்னா அது பவித்திரதா தான், தூய்மை. நம்மளுடைய ஆதி அனாதி சுரூபம் தூய்மை. நம்ம எக்ஸ்ட்ராவா புதுசா ஒண்ணு கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே நம்மளுடைய ஆதி அனாதி சுரூபமே தூய்மை தான்.
நம்மளுடையதுதான் நம்ம வந்து கொண்டு வரோம். எது வந்து நம்மளுடையது இல்லை அப்படின்னா அப்பவித்திரத்தா, அந்த தூய்மை இல்லாததுதான் நம்மளுடையது கிடையாது, அது வேற இன்னொரு பொருள் எக்ஸ்ட்ரா. தூய்மைங்கிறது நம்ம பொருள், ஆத்மாவனுடைய ஒரிஜினாலிட்டி. என்ன ஒரு மிக்ஸ் ஆயிருதோ, கலப்படம் ஆயிருதோ டைமுக்கு ஏத்த மாதிரி தோபர கலியுகத்துல, அதுக்கு பேரு தான் பாபா சொல்றாங்க அப்பவித்திரத்தா. அதனால பாபா வந்து இந்த உலகத்துல நம்மளை வந்து எக்ஸ்ட்ராவான, நமக்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பொருள்ல இருந்து நம்மள விடுதலை கொடுக்கிறாரு. அதனால இத்தனை வருடங்களாக இல்ல இத்தனை ஜென்மமாக என்னெல்லாம் பிரச்சனைகள் நமக்குள்ள வந்ததோ, என்னெல்லாம் சஃபரிங் வந்ததோ, கஷ்டங்கள் வந்ததோ, அது வந்து இந்த தூய்மை இல்லாத விஷயத்தினாலதான் வந்தது. அதனால தூய்மை இல்லாத விஷயத்துல இருந்து ஆத்மாவை பாபா வந்து ஃப்ரீ பண்ணிடுறாரு. இதுல வந்து பாபா ஞானம் மற்றும் யோகத்தை பிரயோகம் பண்றதுக்கு கத்துக் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் நம்மள எல்லா விஷயத்துல இருந்து முக்தி அடைகிறதுக்கான ஆதாரம் ஞானம். அதனாலதான் பாபா வந்தவொடனே ஞானம் கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட். அதனால பாபா வந்து ஞான கஜானாவை நமக்கு கொடுக்குறாரு. இதன் மூலமாக நம்ம நம்மளுடைய தவறான நடவடிக்கைகள், தவறான சிந்தனைகள், தவறான நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், அதுல இருந்தாலும் நம்ம ஃப்ரீ ஆயிடும். வாழ்க்கையில இருக்கிறோம், ஆனாலும் அதுல இருந்து நம்ம முக்தி அடைந்துடும். அதான் ஜீவன் முக்தி. ஞானத்தினுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? நான் ஆத்மா, இந்த உடம்பு கிடையாது. இதனாலே நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரீ ஆயிடும். அநேக விதமான சுமை என்னெல்லாம் இருக்குதோ சுமைகள், அது எல்லாத்துல இருந்து நம்ம விடுபட்டுறோம். நான் ஆத்மா, அந்த உடம்பு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்லயே. இதுக்கு ஆப்போசிட்டா நான் உடல் அப்படிங்கிற உணர்வுல இருக்கும்போது உடலுக்கான நிறைய விஷயங்கள் நமக்கு தேவை இருக்குது. பர்சனாலிட்டி பார்க்குறோம், அதனுடைய ஃபெசிலிட்டி, அப்புறம் அதனுடைய நீட்ஸ், அதனுடைய தேவைகள் நிறைய இருக்கு. இதனால நிறைய விஷயங்கள்ல நம்ம மாட்டக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டா நான் ஆத்மா, அந்த உடம்பு கிடையாது, அழியாத ஆன்மீக சக்தி, அழியாதவன் அழிக்க முடியாதவன், இந்த உடலை நடத்திட்டு இருக்கிறேன், இயக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள வரும்போது நம்ம எல்லா விஷயங்கள்ல இருந்தும் விடுபடுறோம். எல்லா விதமான சிந்தனைகள், கவலைகள்ல இருந்து நம்ம விடுபடுறோம். ஆத்மா வந்து எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு இருக்கு. அது பிசிக்கலா இருந்தாலும் சரி, எமோஷனலா இருந்தாலும் சரி. இப்ப நம்ம ஆத்ம உணர்வுல வர்றோமோ அப்போ அது எப்போ பரந்தாமத்துல ஒரிஜினலான சுரூபம், அப்ப சத்தியுகத்தினுடைய ஆதி சுரூபம், அந்த நேரத்துல இந்த ஒரு நிலையில நிலைச்சிருக்கு ஆத்மா, எல்லாத்துல இருந்து விடுபட்டு. அதனால நான் ஆத்மா அப்படிங்கிறத கரெக்டா சரியா நம்ம எப்போ நம்மளுடைய புத்தி புரிஞ்சு அதை உணர ஆரம்பிக்குதோ, அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ, அப்போ வந்து நம்ம எல்லா விஷயத்திலிருந்தும் நம்ம முக்தி அடைஞ்சிடுறோம். ரொம்ப லேஸ் ஆயிரும். நம்மளுடைய மனநிலை கவலை இல்லாத ஒரு நிலையை நம்ம அடைஞ்சிருவோம். எப்ப புத்தி புரிஞ்சுக்குமோ ஞானத்தை, நல்லது 100% தெளிவாக புரிஞ்சுக்கும் போதுதான் இந்த நிலை ஏற்படும். சும்மா நம்ம கேட்கும் போது ஏற்படாது. ஆத்மான்னு வேணா சொல்லிக்கலாம், மற்றவங்களுக்கு 1000 பேருக்கு சொல்லலாம், ஆனா நம்ம புரிஞ்சுக்க முடியாது. எப்ப புரிஞ்சுப்போம், அதை ரியலைஸ் பண்ணி அந்த ஞானம் நமக்கு உள்ளுக்குள்ள ஆழ் மனசுல நம்ம எப்போ உட்கார வைக்கிறோமோ அப்பந்தான் அது வேலை செய்யும். இல்லைன்னா அவ்வளவு சீக்கிரத்துல புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நமக்கு 63 ஜென்மத்தினுடைய தேகமானதனுடைய சம்ஸ்காரம் இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை. இல்லை அப்படின்னா ஈஸியா வந்துடும். அதனால நிறைய உழைக்க வேண்டியதா இருக்குது. நமக்கு உள்ளுக்குள்ள மறுபடியும் நான் உடம்பு கிடையாது, ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மான்னு புரிய வைக்கும். அப்பதான் அது கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். ஆள் மனசு இப்ப புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து சொரூபமாயிரும். ஆள் மனசுக்கு புரிய வச்சுட்டோம்னா நம்மளை அறியாமலே அது ஆத்மஸ்வரூபத்துல தானாவே நிலைச்சிரும். அதுதான் விளையாட்டு ஃபுல்லா. ஏன்னா ஆள் மனசுல 63 ஜென்மமா உடம்புன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு நேச்சுரலாவே. அதனால அது நேச்சுரலா ஆட்டோமேட்டிக்கா அது வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒண்ணு ப்ரோக்ராம் கொடுத்தாச்சு. அந்த ப்ரோக்ராமை மாத்தி நான் உடம்பு கிடையாது, நான் ஆத்மா சக்தி, அழியாதவன் அழிக்க முடியாதவன், அதை ஃபீட் பண்ணணும், அதை வந்து உள்ள புகுத்தணும். அப்போ அது ப்ரோக்ராம் வந்து நல்லபடியா செட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம சத்தியுகத்திலேயே அந்த சமஸ்காரத்தை எடுத்துட்டு போய் அங்கேயும் நம்ம ஆத்மானூர்ல தானே இருக்கணும். இன்னைக்கு பாபா வாணியில சொன்ன மாதிரி தெய்வீகமானமே கிடையாது அங்க சத்தியுகத்துல. எல்லாரும் ஆத்மாங்கிற உணர்வுல இருப்பாங்க. அதனால இந்த ஞானம் வந்து எப்ப நமக்கு கிடைக்குது, அது நம்ம எப்ப உணர ஆரம்பிக்கிறோம், இல்ல புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறோம், அப்போ வந்து நம்மளுடைய எல்லா கஜானமும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 2வது பாத்தீங்கன்னா யோகத்தினுடைய கஜானா.
யோகத்தினுடைய கஜானா மூலமா என்ன ஆகுது? ஆத்மா சக்திசாலி ஆகுது. இந்த சக்தியினுடைய கஜானா மூலமாக இந்த பிராமண வாழ்க்கையில என்னெல்லாம் நமக்கு தடைகள் வருதோ, விக்னங்கள் வருதோ, அதை ஆத்மா ஈஸியாக கிராஸ் பண்ணிடுது. இந்த சக்திகள் அதனால இந்த வாழ்க்கையில நம்ம போராடுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சஸ்திரம். இந்த யோகா கூட எப்ப நேச்சுரல் ஆகும், எப்ப ஆத்மா தன்னுடைய சுயஸ்வரூபத்துல இருக்குதோ, ஆத்மா என்ற சுயஸ்வரூபத்துல நினைச்சிருக்கும் போது தானாகவே யோகா அங்க கனெக்ட் ஆயிடும் ஈஸியா. ஏன்னா ஆத்மாவுக்கு பரமாத்மா விட்டா வேற ஆளே இல்லை, கனெக்ட் ஆயிடுது ஈஸியா. எப்படி சின்ன குழந்தைங்க அப்படின்னா அவங்களுடைய தாய் தந்தையினுடைய நினைவு நேச்சுரலா இருக்குது, அவங்கள விட்டு ஒரு செகண்ட் கூட எங்கேயுமே போகாது, அவங்க கூடவே இருக்கும் எப்பவுமே. அதே போல நம்மளுடைய நினைவும் நேச்சுரல் ஆயிடும். நம்ம ஆத்மா நம்மளுடைய ஒரிஜினல் நம்ம நினைவுல எப்ப செட் ஆகிறோமோ அப்போ. அடுத்தது தாரணையினுடைய கஜானா, அடுத்தது சேவையினுடைய கஜானா. 4வது தாரணை மூலமாக நமக்கு என்ன கஜானா கிடைக்குது? குணங்களுடைய கஜானா கிடைக்குது. அப்புறம் அன்பு மற்றும் உதவியினுடைய பிராப்தியும் நமக்கு கிடைக்குது இந்த தாரணை மூலமாக. சேவை மூலமா என்ன கிடைக்குது? ஆசீர்வாதத்தினுடைய கஜானா, அப்புறம் குஷியினுடைய கஜானா கிடைக்குது. குஷியினுடைய பிராப்தின்னு நம்ம பாத்தீங்கன்னா பாபா எப்பெல்லாம் சொல்றாரோ அப்ப நம்ம அதை சிம்பிளா எடுத்துக்கிறோம். அது சிம்பிள் கிடையாது. ஆனா குஷியா இருக்கிறது சாதாரண விஷயமா என்ன? அது எவ்வளவு பெரிய கஜானா. ஆனா சாதாரணமா குஷியா இருக்கணும், எப்பவும் குழந்தைங்க குஷியா இருக்கணும், தேவதை போல குஷியா இருக்கணும்னு பாபா சொல்லிட்டு போறாரு. நம்மளும் அதை லைட்டா எடுத்துக்கிறோம், பாபாவும் லைட்டா சொல்லிட்டு போறாரு. அதுல அது அழுத்தம் கொடுக்கறது இல்லை. ஆனா குஷி நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம குஷியா இருக்கிறது அவ்வளவு ஈஸியா என்ன? சாதாரணமா குஷியா இருந்துட முடியுமா? குஷியா இருக்கணும்னா எவ்வளவு சக்தி வேணும் இந்த கலியுகத்துல, எவ்வளவு சகிக்கக்கூடிய சக்தி வேணும், எவ்வளவு அடக்கக்கூடிய சக்தி வேணும், எவ்வளவு மன்னிக்கக்கூடிய சக்தி வேணும், எல்லா சக்தியும் வேணும், அப்புறம் எல்லா குணமும் வேணும். எல்லாம் இருந்தாதான் நிறைய ஸ்டாக் இருக்கணும், கஜானாக்களுடைய ஸ்டாக்கு. அப்பதான் குஷியா இருக்க முடியும், சும்மா குஷியா இருக்க முடியாது. அதனால குஷிங்கிறது மிகப்பெரிய கஜானா, குஷியா இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். குஷியா இருக்கிறேன் அப்படின்னா நான் புண்ணியாத்மான அர்த்தம். ஏன்னா புண்ணியம் நிறைஞ்சு ஆசீர்வாதங்களுடைய கணக்கு நிறைய இருக்கும் போதுதான் நம்ம குஷியா இருக்க முடியும். சும்மா சாதாரணமா குஷியா இருக்க முடியாது. குஷியா இருக்கிறது சித்தி மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி கிடையாது. டீப்பா திங்க் பண்ணி பார்த்தா அது குஷியா இருக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளவு வேலையும் பண்றோம். அது நிரந்தரமான குஷி, டெம்பரரியான குஷி கிடையாது. என்ன நடந்தாலும், என்ன சுத்தி என்ன நடந்தாலும் நான் குஷியா இருப்பேன். அப்ப டிராமாவில எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்ம எல்லா எவ்வளவு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும், நமக்கு எல்லாருக்குமே சுபாவனையும் இருக்கணும். எவ்வளவு ஒரு சக்திசாலியான ஆத்மாவாலதான் சதா சந்தோஷமா இருக்க முடியும். உடம்புல என்ன பிரச்சனை வந்தாலும் இல்லையா? எப்படி நம்ம ஏற்கனவே கேட்டோம், கஜானாக்கள் நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ, 2வது நாள் கிளாஸ்ல பிரதர் சொல்லிட்டாரு, நமக்கு என்னெல்லாம் கஜானாக்கள் கிடைச்சிருக்கோ அதை மறக்கிறது மறப்பதற்கு அனுமதி கிடையாது. நமக்கு கிடைச்சிருக்க கஜானாக்களை மறக்கிறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. அதனால இந்த நினைவுல எப்பவுமே இருக்கணும். எப்பெல்லாம் நம்ம பிராமணர்களா மாறிட்டோமோ அப்ப நமக்கு எல்லாருக்குமே ஞானம் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஞானம் கிடைச்ச பிறகு நம்ம பிராமணன் ஆகிறோம். ஆனா நம்ம எவ்வளவு அதனுடைய ஸ்மிருதியில இருக்கிறோம், நினைவுல இருக்கிறோம், அதை எவ்வளவு தூரம் நம்ம சொரூபத்துல கொண்டு வரோம், அந்த அளவுதான் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அந்த பாயிண்டினுடைய. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நிச்சய புத்தி நிச்சிந்த் அப்படின்ட்டு இருக்கு. போன மாசம் ஃபுல்லாவே பாபா அவ்யக்தை சாராவில அந்த பாயிண்ட் தான் சொல்லிட்டு இருந்தாரு, நிச்சய புத்தி நிச்சிந்த். அதை நம்ம நல்லா டீப்பா திங்க் பண்ணி அப்ளை பண்ணாத வரைக்கும் அது ஒரு பாயிண்ட், சாதாரணமான ஒரு பாயிண்ட் தான் தெரியும். ஆமா டெய்லி தான் சொல்றாரு அப்படின்னு தோணும். ஆனா அது எவ்வளவு டீப்பான பாயிண்ட், நிச்சய புத்தி நிச்சிந்த். எப்படி ஒரு சின்ன குழந்தை இருக்கு அப்படின்னா அவங்க தண்ணிக்குள்ள இருக்காங்க, குழந்தை தண்ணிக்கு வெளியே இருக்கு, அவங்க அப்பா அம்மா உள்ள இருக்காங்கன்னா மம்மி டேடின்னு சொல்லிட்டு உள்ள குதிச்சிரும். ஏன்னா அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க பிடிச்சுப்பாங்க அப்படின்னு அவ்வளவு நம்பிக்கை, நிச்சய புத்தி இருக்குது. அதனால நிச்சயம் தான் குதிக்குது. இந்த ஸ்டேஜ் நமக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நான் அவ்வளவு பாபா மேல நிச்சய புத்தி நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு, அதனால நான் என்ன வேணாலும் செய்வேன், அவர் இருக்காரு எல்லாம் பார்த்துப்பாரு அப்படின்ற அந்த கவலையற்ற ஸ்திதி. கவலையே இல்லை, என்ன நடந்தாலும் நாடகத்துல இல்லாத நடக்க போகுது. அதனால எந்த சீனை பார்த்தாலும் நம்ம அதுல மாட்ட மாட்டோம், யாரை பார்த்தாலும் நம்ம மாட்ட மாட்டோம். யாருடைய நெகட்டிவ பார்த்தா கூட அவங்களுடைய பாட்டு பிளே பண்ணிட்டு இருக்காங்க.
எனக்காக பாபா இருக்கிறாரு அப்படின்னு அந்த நிச்சய புத்தி, அந்த கவலையற்ற ஸ்திதி, அந்த குழந்தையினுடைய ஸ்திதி நமக்கு வரணும். அதுதான் உண்மையான யோகா. அதனால ஞான சிந்தனை டீப்ல திங்க் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நல்லா உணரும் போது தான் இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ண முடியும். இல்லை சாதாரண பாயிண்டாவே தான் தெரியும், அவ்வளவுதான். கேட்போம், டெய்லி கேட்டு போறோம். முரளியினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் எவ்வளவு பவர்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு பாயிண்ட்டுமே. ஆனா நம்ம எவ்வளவு தூரம் அதை ரியலைஸ் பண்றோம், ஆத்ம நிறைவுல உட்கார்ந்து கேட்கிறோம், அப்பந்தான் அதனுடைய மகிமை தெரியுது. அது மகிமை நமக்கு புரியும் போதுதான் நம்மள தாரணை பண்ண முடியும். இல்லைன்னா டெய்லி கேட்டுட்டே இருப்போம், ஏதோ கடமைக்கு போய் உட்கார்ந்து இருக்கோம், சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அந்த மாதிரிதான் இருக்கும். ஒண்ணு வந்து நம்ம புரிஞ்சு அதனுடைய சுகம். இப்ப முரளி உட்கார்ந்து முரளி கிளாஸ்ல உட்கார்ந்து முரளி கேட்கறது கூட ஒரு அதீந்திரிய சுகம் இல்ல. கடவுள் பரமாத்மா வந்து டீச்சராக இருந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, நான் காட்லி ஸ்டூடெண்டா இருக்கிறேன். எவ்வளவு பெரிய அதீந்திரிய சுகத்தினுடைய விஷயம். பாபா சொல்றான், அதீந்திரிய சுகத்தை கேட்கணும்னா என் குழந்தைங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு, கோப கோபிகைகள்ட்ட கேளுங்க அப்படிங்கிறாரு. கோப கோபிகைகள் நம்ம எப்பமா இருக்கோம், முரளி கேட்கும் போது தானே கோப கோபிகைகள். ஏன்னா அங்க அதுல என்ன காட்டிருக்காங்க, கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வாசிக்கும் போதுதான் கோப கோபிகைகள் எல்லாத்தையும் மெய்மறந்த நிலையில இருப்பாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முரளி நமக்கு எப்ப வாசிக்கப்படுது, முரளி கிளாஸ் டெய்லி காலையில 7 to 8, இல்லைன்னா ஈவினிங் 7 to 8, இல்ல நேரடியா மதுபன்ல கேட்கிறோம். அப்போ அதுதானே அதீந்திரிய சுகத்திற்கான ஒரு டூல், ஒரு வாசல் அந்த முரளி. அப்ப அதை எப்படி கேட்கணும், அதுல என்ன நான் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் அந்த அதீந்திரிய சுகத்தை அந்த 1 மணி நேரம் என்னால எடுக்க முடியல, ஏன் முரளியில தூக்கம் வருது, ஏன்னா அதனுடைய மகத்துவம் எனக்கு தெரியல. அதீந்திரிய சுகம் கோப கோபிகளை கேட்கணும், அந்த நேரத்துல நான் கோப கோபியா இருக்கணும், அப்பதான் அதீந்திரிய சுகம் கிடைக்கும். அப்ப நம்ம மீண்டும் மீண்டும் புரிஞ்சு வைக்கணும், நமக்கு நம்மளே அதீந்திரிய சுகம் முரளி கேட்கறதுல எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏதோ நான் முரளி உட்காந்து வீட்டுல ரூம்ல உட்காந்து படிச்சுட்டேன் அப்படிம்பாங்க. ஆனா கேட்கறதுல தானே அதீந்திரிய அந்த கோப கோபிகைகள் காட்டியிருக்காங்க பக்தியில. அவங்க அதை கேட்கும் போது தானே அவங்களுக்கு ஆனந்தம், அதீந்திரிய சுகம் வந்தது. அவங்க தனியா வேற நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா நான் அப்போ அது உட்கார்ந்து கேட்டா கூட பரவாயில்ல, அது வேலை செஞ்சுட்டே கேட்டுட்டு இருப்பாங்க. சிலர் அயன் பண்ணிட்டே முரளி கிளாஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. அதுல என்ன அதீந்திரிய சுகம் வரும், பாயிண்ட்ஸ் தான் வரும், நியூஸ் கேட்கிற மாதிரி. அதனால நிறைய பேருக்கு அந்த முரளி கிளாஸ்ல கிடைக்கக்கூடிய அதீந்திரிய சுகத்தை எடுக்கவே வரல நிறைய பேருக்கு. யோகாவுல வேற விஷயம் விடுங்க, ஆனா முரளியில அதீந்திரிய சுகம் கிடைக்குதுங்கிறது. பாபா சண்டே வாணிப சொன்னார், அதீந்திரிய சுகத்தை கேளுங்க அப்படின்னா என் குழந்தைங்களை கேளுங்க அப்படின்ட்டு. நம்ம தான் கோப கோபிகைகள், நீங்க தான் இவங்களை கேளுங்க அப்படின்னு சொன்னாரு உலகத்துக்கு இந்த வாணியில. சரி, நம்மள இப்ப கேக்குறாங்க, யாராவது உலகத்துல வெளியில உள்ளவங்க வந்து கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயா சார் நீங்க பிரம்மகுமாரிகள் இருக்கிறீங்க, அதீந்திரிய சுகத்தை கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு கேட்கணும்ட்டு கிளாஸ்ல பாபா சொன்னாரு, நீங்க இத்தனை வருஷமா இருக்கீங்களே கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம், நீங்க எவ்வளவு அதீந்திரிய சுகத்தை அடைஞ்சு அனுபவம் பண்ணீங்க, எப்படி அதீந்திரிய சுகம் கிடைக்கும்? அதீந்திரிய சுகம் எப்ப கிடைக்கும்? முரளியில கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி அடுத்தது யோகா கனெக்ட் ஆகும். அதனால முரளி வந்து எவ்வளவு மகிமை வாய்ந்தது, அந்த எந்த மாதிரி அது அதீந்திரிய சுகத்தினுடைய ஒரு யோகத்தினுடைய ஹையஸ்ட் ஸ்டேஜா மாத்த முடியும் நம்மளால. ஆனா அதை நம்ம பண்றோமா? கிடையாது. அது மேல ஒரு மகிமையே இல்லை, டெய்லி அதேதான் அப்படிங்கிற மாதிரி போய் உட்கார்ந்துருக்கோம். பாபா வந்து ஹேமரிங் பண்றாரு, ஒவ்வொரு தடவையும் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணும் போது அது சுத்தியலால் அடிக்கிற மாதிரி அர்த்தம். சுத்தியலா அடிக்க அடிக்க கடைசி அது வந்து சிலையா மாறுது. ஒவ்வொரு நாள் முரளியும் ஒவ்வொரு அடி, அதை புரிஞ்சுக்கிட்டு நான் கேட்கிறேன்னா, அதை சொரூபத்துல இருந்து நான் கேட்கிறேன்னா, அதுதான் முக்கியம். பாபா பகவான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, நான் தேவதையாகிறதுக்காக பாடம் கேட்டுட்டு இருக்கேன், அதுக்கான என்ன இன்னைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுட்டு கேட்டாதானே நம்ம மாற்றம் வரும். சும்மா ஏதோ இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு தூங்கிட்டு இருந்தா எப்படி? மகிமை இல்ல. பரமாத்மா எடுக்கிறாரு, அவரு சொல்லிட்டு இருக்கிறாருங்கிற ஒரு உணர்வே இல்லாம தெண்டது உட்கார்ந்துருக்கோம். அதுக்கு தூங்கிட்டே போலாம். அங்க உட்காந்து வைப்ரேஷன் இருக்கிறதுக்கு ரூம்லயே தூங்கிட்டு போயிடலாம். யாரு காமன் நேரத்துக்கு முன்னாடி வந்து யோகா பண்ணிட்டு பாபா முரளி அட்டென்ஷனோட நஷாவுல போதை தலைக்கு ஏற கேட்கலையோ அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஞானத்தினுடைய 1% கூட புரியல அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு அமிர்த வேலை சரி யோகா விடுங்க, இந்த முரளி கிளாஸ்ல அந்த உணர்வு பூர்வமான அந்த பரமாத்மா என்கிட்ட டைரக்டா பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த உயர்ந்த நிலைக்கு நம்ம எப்போ புரிஞ்சுக்கிட்டு அந்த முரளி மூலமா பாயிண்ட்ஸ் மூலமா அந்த சொரூபம் ஆகிறோமோ, ஒவ்வொன்றும் எனக்காகன்னு ஆகும்போது அது எவ்வளவு சக்திசாலியா ஃபுல் டே நம்மள வேலை செய்யும் அப்படிங்கிறது நீ அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும்.
அவ்வளோ நம்மளை வந்து அது இயக்குது. அந்த ஞானத்தினுடைய பாயிண்ட்ஸ் இதெல்லாம் அனுபவப்படணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுக்கு டைம் கம்மியா இருக்கு. அதனால நிறைய பேர் சும்மா கேக்குறாங்க. பாபா சொல்றாங்க வெறும் கேட்கறதுனால ஒண்ணும் கிடையாது, அதை நமக்குள்ள அடக்கிக்கணும், அப்பதான் மாற்றம் வரும். முதல்ல நம்ம சங்கமேகத்துல இருக்கோம், அடுத்தது சத்தியம் வரப்போகுது அப்படிங்கறதாவது அட்டென்ஷன் இருக்கா? நிறைய பேருக்கு அது கூட இல்ல, நம்பிக்கை இல்ல. அந்த நிச்சய புத்தி நிச்சயந்து அந்த போன மாசத்துல எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்து பாருங்க. நிச்சய புத்தி நிச்சயத்தினுடைய 31 பாயிண்ட் பாபா சொல்லியிருக்காரு. அதனுடைய ஃபர்ஸ்ட் அந்த நம்பிக்கையே இல்ல. சங்கமேகம் போயிட்டு இருக்கு, ஏதோ சங்கமேகம் பிராமண ஆத்மா ஏதோ சும்மா சொல்லிக்கிறது. அது உலக மாற்றம் வரப்போகுது, நான் பிராமணன் ஆத்மா, சத்தியம் வரப்போகுது, இந்த பந்தையை விட்டுடுச்சு அப்படிங்கிறார் பாபா. இதோ வந்துருச்சு, அப்ப நான் ரெடி ஆயிட்டேன்னா எனக்கு அந்த உணர்வு முதல்ல இருக்கா வரப்போகுதுன்னு? இல்ல உலகத்துல இருக்கிறவங்க மாதிரி இன்னும் 5000 வருஷம் இருக்கு, இன்னும் 45,000 வருஷம் இருக்கு அப்படின்னு இருக்கிறோமா நம்மளே? அதனால ரமேஷ் பாய் அடிக்கடி சொல்லுவாரு, கும்பகர்ணன் பரவாயில்லங்க, 6 மாசம் தூங்குனா 6 மாசம் முடிச்சுட்டான். ஆனா நம்ம பிகேஸ் இருக்காங்களே 20 வருஷமா தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்து அப்புறம் பண்ணிக்கலாம் அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம், கடைசியில பாபா வந்து விநாசம் வரும்போது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய தூங்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு பெட்டர் அந்த கும்பகர்ணன். இது 6 மாசத்துல எந்திரிச்சுவான், இவங்க எந்திரிக்கவே இல்லை, இது 20 வருஷமா தூங்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு பெரிய கும்பகர்ணன் அப்படின்னாரு பாபா அந்த பிரதர். அதனால கும்பகர்ணத்தின் தூக்கத்துல நான் தூங்கிட்டு இருக்கிறேன்னா அவங்கள நீங்களே செக் பண்ணாங்க. அப்பதான் நம்ம ஆத்மா, நான் வந்து என்னுடைய டோட்டல் தூய்மையினுடைய ஸ்திதியை நம்ம அடையணும். ஆத்மா உணர்வுல வரும்போது அதை அடைய முடியும். ஃபர்ஸ்ட் நான் யார், நான் எங்கிருந்து வந்திருக்கேன், நான் யாருடையவன் அப்படிங்கிற அந்த 3 பாயிண்ட். நான் யார், தாதி சொல்லுவாங்களா ஜானி தாதி, மேகோன் மேரா கோன் முஜே கியா கர்னா ஹே, நான் யாரு, என்னுடையவர் யாரு, நான் என்ன பண்ணணும், இந்த 3 கேள்வியை டெய்லி காலையில எழுந்திரிச்சோன்னு கேளுங்க. இந்த விழிப்புணர்வே இல்லை அப்படின்னா நம்ம பிராமண வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பிராமணனே ஆகல, பிராமணன் ஆனும் 10 நாள், அதுக்கப்புறம் மீதி நாளெல்லாம் நம்ம வெளியில தான் இருக்கோம். அதனால பாபா இதுல சொல்றாங்க, நம்ம நீங்க அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா பண்றீங்க அப்படின்னா கூடவே கருணை, இரக்கம், அன்பு சேர்ந்து நீங்க அதே சேர்த்து அட்வைஸ் பண்ணணும். வெறும் அட்வைஸ் மட்டும் பண்ணீங்கன்னா அங்க வேலை செய்யாது. இந்த முரளியில பாத்தீங்கன்னா பாபா வந்து துக்கம் கொடுக்க கூடாது, துக்கம் எடுக்க கூடாதுங்கிறத ரொம்ப விஸ்தாரமா சொன்னாரு. எப்படி நேத்து பாபா சொன்னாரு, துக்கம் எடுக்கிறது தப்பு, துக்கம் கொடுக்கறது தப்பு, சாபம் கொடுக்கறது தப்பு, சாபம் எடுக்கிறதும் தப்பு அப்படின்னு. இது ரெண்டுக்குமே அனுமதி கிடையாது. ஆத்மாவனுடைய உண்மையான தூய்மையான நிலை என்ன அப்படின்னா சுகமாக இருக்கிறது, சுகஸ்வரூபமாக இருக்கிறது, மற்றும் சுகம் கொடுக்கிறது, சுகம் எடுக்கிறது. இதுதான் ஒரிஜினலான குணம். ஆத்மஸ்வரூபத்துல துக்கம் கொடுக்கிறோம், சுகம் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஆத்மாவுடைய ஒரிஜினாலிட்டி கிடையாது. துக்கம் கொடுக்காம நிறைய குழந்தைங்க அட்டென்ஷனா இருந்துடுறாங்க, ஆனா துக்கம் எடுக்க கூடாதுங்கிறதுல நிறைய குழந்தைங்களுக்கு அட்டென்ஷனே இல்லை பாபா சொல்றாங்க. அதனால துக்கம் எடுப்பதற்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறத நல்லா நம்ம மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வருது, அது நம்மளை வந்து எப்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, எப்ப நான் என்னுடைய ஒரிஜினல் நிலையை நான் எப்ப மறந்து போயிடணும் அப்பதான் அதெல்லாம் வந்து என்ன பாதிக்குது. அதனால நம்ம சுச்சுவேஷன் ஆகட்டும், இல்ல மற்ற யாராவது மனிதர்கள் மூலமாக நம்ம துக்கத்தை எடுத்துக்கிறோம். நீங்க சாம்பார் பண்ணீங்க, ஒருத்தர் சாம்பார் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு, அவர் சொன்னது சாம்பார, ஆனா நீங்க வந்து சாம்பார் நான் தான் சாம்பார்ங்கிற சொரூபத்துல இருந்துட்டு என்ன சொன்ன மாதிரி எடுத்துக்கிறீங்க. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு, அவர் சாம்பார் தான் சொன்னாரு. ஒரு நாள் நல்லா வரும், ஒரு நாள் நல்லா இல்லாம தான் வரும். டெய்லி நல்லா வருமா என்ன? அதை நம்ம பர்சனலா எடுத்துக்கிறோம், தூக்கத்துல வந்துடுறோம். செப்பல் நல்லா, என்ன செப்பல் இது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு, அது என்னோட செப்பல். இல்ல ஷூ என்ன இப்படி இருக்கு அப்படின்னா, சரி நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அப்ப நான் வந்து கோச்சிக்கிறேன், நான் வந்து துக்கத்துல வந்துட்டேன் அப்படின்னா, அப்ப நான் அந்த இடத்துல செப்பல் ஆயிட்டேன் அப்படின்னு அர்த்தம். செப்பலை சொன்னாரா என்ன சொன்னாரா, நான் என்னோட சொன்னதா தான் நான் எடுத்துக்கிறேன். பாபா சொல்றாங்க, ஒண்ணு வந்து பாபாவுடைய நினைவு இருக்கணும், கூடவே பாபா என்னெல்லாம் நமக்கு கொடுத்திருக்காரோ இந்த பிராமண வாழ்க்கையில அதனுடைய நினைவு இருக்கணும். அப்பதான் அதை மறக்கிறது தான் நம்மளுடைய துக்கத்துக்கு காரணம் அப்படிங்கிறார். இதே மாதிரி யார் வந்து உயர்ந்த மனநிலையில இருந்துட்டு ஒரு வார்த்தை அவங்க வாயிலிருந்து உதிர்த்தாங்க அப்படின்னா அது மற்ற ஆத்மாக்களுக்கு ஒரு வரதானமாக மாறிடுது. எப்படி தாதிகள் எல்லாம் வராங்க, அவங்க ஏதாவது பேசுறாங்க, சாதாரணமான வார்த்தைகளை தான் யூஸ் பண்றாங்க,
ஆனா கேட்கிற நமக்கு அது ஒரு வரதானம் ஆயிருதுல்ல. அந்த மாதிரி இப்ப தாதிகள் வந்து பாத்தீங்கன்னா தனி தாதி தான் ரொம்ப டெக்னிக்கலா பேசுவாங்க, மீதி தாதிகள்லாம் சாதாரணமா தான் பேசுவாங்க. ஆனா அவங்களுடைய வார்த்தைகள் நீங்க ஒரு ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிதான் சாதாரணமா தான் சொல்லுவாங்க. ஆனா அதை கேட்கும்போது நமக்கு உண்மையிலே ஆத்ம ஃபீலிங் வந்துடும். அப்படியே அந்த சுரூபமாவே மாறிடுவோம். ஆஹா, நெத்தியில அப்படி சுத்தியில வச்சு ஒத்த அடி அடிச்ச மாதிரி ஃபீல் ஆகும். அந்த குல்சார் தாதியோட கிளாஸ் எல்லாம் கேட்கும்போது அவங்க சாதாரணமா இன்னோசென்ட், அவங்க ரொம்ப இன்னோசென்ட், சின்ன வயசுல இருந்தே ஞானத்துக்கு வந்ததுனால வெளி உலகத்தை அவங்க பார்த்தது இல்ல. நம்ம இன்னோசென்டா தான் சொல்லுவாங்க, நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு அப்படியே ஆத்மாவே ஆயிரும். நம்ம சுத்தியில நெத்தியில அடிச்ச மாதிரி அப்படி ஃபுல் போக்கஸ் வந்து நெத்தியில வந்துடும். அந்த அளவு பவர் எங்க இருந்து வந்தது? ஏன்னா அந்த ஆத்மா அவ்வளவு சுரூபத்துல அவ்வளவு பிராக்டிக்கல் அப்ளை பண்ணிருக்கு, அவ்வளவு ஹையர் கான்சியஸ்ல இருக்காங்க. ஹையர் கான்சியஸ்ல இல்லாம உலகத்துல உள்ளவங்க கூட நிறைய விஷயம் நல்ல விஷயம் சொல்றாங்க, ஆனா நமக்கு டச் ஆகிறது இல்ல. எப்படி பாப் தாதா வராங்க, பாப் தாதா அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு வேல்யூஃபுல்லானதா நமக்கு ஃபீல் ஆகுது, எவ்வளவு பவர்ஃபுல் இருக்குது அதுல. ஏன்னா அவருடைய ஹையர் கான்சியஸே வேற, ஆத்மாக்களை மாத்திருது அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும். அதனால பாபா இன்றைய முரளியில வந்து சொன்னாங்க, துக்கம் கொடுக்கறது துக்கம் எடுக்கிறதுக்கும் அனுமதி கிடையாது. பாபா வந்து ஹோம்ஒர்க் கொடுத்தாரு, அப்புறம் ஒரு மாசத்துக்கு இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, துக்கம் கொடுக்க கூடாது, துக்கம் எடுக்கவும் கூடாது. அதுல பாபா சொல்றாங்க, யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிக்காத பொருளை கொடுக்குறாங்க, கெட்டுப்போன பொருளை கொடுக்குறாங்கன்னா நீங்க வாங்குவீங்களா என்ன? அதே போல துக்கம் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அது கூட கெட்டுப்போன பொருள், அதை நீங்க ஏன் வாங்குறீங்க, இல்லை எடுத்துக்கிறீங்க? உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறார் பாபா. அதனால ஒருத்தவங்க வந்து துக்கத்தினுடைய விஷயத்த கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்ல என்னுடைய உள்ளுக்குள்ளேயே துக்கத்தினுடைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்க ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது. எப்ப நீங்க ஸ்வீகாரம் பண்றீங்களோ அப்பதான் துக்கத்தை அனுபவம் பண்றீங்க. நம்ம என்னதான் மேலோட்டமா ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கிறோம், அட்வைஸ் பண்றோம் அப்படின்னா அதை வந்து நான் சொல்றேன், நான் மனப்பூர்வமாக நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா உள்ளுக்குள்ள நமக்கு வேற ஒரு பாவனை இருக்குது அப்படின்னா அந்த வைப்ரேஷனுடைய லாங்குவேஜை எதிரில் இருக்கிறவங்க கேட்ச் பண்ணிடுவாங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்க இவங்க எந்த லெவல்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதனால உள்ளுக்குள்ள எந்த ஒரு நம்ம விஷயம் சொல்ல போறோமோ, மற்றவங்களை அட்வைஸ் பண்ண போறோமோ, அதனுடைய முழுமையான கருணை சுரூபம் நம்ம ஆகணும் ஃபர்ஸ்ட். அவங்க மேல ஒரு நல்ல, அவங்களுடைய நன்மைக்காக சொல்றேன் அப்படிங்கிற உணர்வும் நமக்குள்ள வந்துட்டு அதுக்கு பிறகு சொன்னாதான் அவங்க புரிஞ்சுப்பாங்களே தவிர சும்மா நீங்க சும்மா நடிக்கிற ஆக்ட் பண்ணீங்கன்னா, கடமைக்கு சொன்னீங்கன்னா அங்க ஈடுபடாது. முதல்ல கருணை மற்றும் இரக்கம் மற்றும் சுப பாவனை சுப காமனை இருந்தாதான் அந்த அட்வைஸ் வந்து அங்க வேலை செய்யும். இல்லைன்னா இன்னும் வெறுப்பதான் நம்ம சம்பாதிப்போம். பெரிய இவரு மாதிரி அட்வைஸ் பண்ண வந்துட்டாரு அப்படிதான் நினைப்பாங்க யாராவது, நம்மளே நினைப்போம். எப்படி பாபா வந்து சொல்றாரு, நீங்க குரங்கு ஆயிட்டீங்க, அசுரர்கள் ஆயிட்டீங்க, ராட்சசர்கள் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நமக்கு கோபம் வருதா என்ன? வராது இல்ல. ஏன்னா எவ்வளவு அன்புல பாபா சொல்றாரு. ஏன்னா நமக்கு தெரியும் பாபா நம்மள 100% நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக தான் சொல்றாரு ஒவ்வொரு விஷயத்தையும். அப்ப நம்ம வந்து ஏதாவது சொல்றோம், அதன் மூலமா மற்றவங்களுக்கு துக்கம் அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய பாவனைகள் சுபமாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இன்றைய 3வது பாயிண்ட் வந்து தைரியத்தை இழப்பது மற்றும் மனசு உடைந்து போவதற்கு அனுமதி கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய பலவீனங்களை வந்து வெற்றி அடைகிறதுக்காக இல்ல அதை விடுறதுக்காக தான் நம்ம முயற்சியில இறங்கிட்டு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து நமக்கு முயற்சியில வெற்றி கிடைக்கல அப்படின்ட்டு மனசு உடைஞ்சு போய் விட்டுறக்கூடாது முயற்சிய. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த சங்கமேகம் மாற்றத்திற்கான யுகம், அது மாறுறது வந்து ஒரு நாள்ல மாற முடியாது. அது நிரந்தரமான முயற்சி செய்யதான் அது தானவே மாறும். அதனால தோல்வி கிடைச்சா கூட முயற்சியை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறார் பாபா. நிரந்தரமான அங்க ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கணும். அப்போ ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மாற்றம் நிகழும். எந்த ஒரு விஷயத்த நம்ம வரவே கூடாது அந்த எண்ணம் அப்படின்ட்டு நம்ம நினைச்சிட்டு நம்ம அதுல உறுதியா இருக்கிறோம், ஆனாலும் அந்த எண்ணம் தான் வந்துட்டே இருக்கு அப்படின்னா கூட மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது பாபா சொல்றாங்க. அதுக்காக பாபா என்ன சொல்றாரு, பாபா ஒரு சாவி கொடுத்திருந்தாருல முதல் கிளாஸ்ல இருந்து 2-3 நாளாவே வந்துட்டு இருக்கு இந்த பாயிண்ட். மேரா பாபா அப்படிங்கிறது அது சாவி. அந்த சாவியை மறந்துடாதுங்க பாபா சொல்றாங்க. மேரா பாபா அப்படிங்கிற சாவியை யூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நம்ம என்ன ஒரு விஷயம் வரவே கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது வந்துட்டே இருக்கு தொல்லை பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல மேரா பாபாங்கிற சாவியை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, கண்ட்ரோலை விட்டு போயிடுச்சு
அப்போ பாபாவை கூப்பிடுங்க, மேரா பாபா, மேரா சாத்தி, வாங்க இந்தாங்க எடுத்துக்கோங்க, எனக்கு வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஒருவேளை இந்த மாதிரி நம்ம பாபாவுக்கு கொடுத்துட்டோம், பாபாவும் எடுத்துக்கிட்டாரு, ஆனாலும் அது மறுபடியும் வருது அடுத்த நாள் அப்படின்னா என்ன பண்ணணும்? வச்சுக்கணுமா? மறுபடியும் கொடுக்கணும் பாபாவுக்கு. எது வரைக்கும் அது வரலையோ அது வரைக்கும் பாபாவுக்கு கொடுத்துட்டே இருக்கணும், கொடுத்துட்டே இருக்கணும், கொடுத்துட்டே இருக்கணும். சும்மா நான் எழுதி கொடுத்துட்டேன் முடிஞ்சது அப்படி கிடையாது, அது வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கு. அப்ப அது பாபாவுக்கு கொடுக்கணும், அது வர்றது நிக்கிறது வரைக்கும் கொடுக்கணும். அதுதான் லாங் ப்ராசஸ். அதுல பொறுமை இழந்துடக்கூடாது. நீங்க ஒரு தடவை பாபாவுக்கு கொடுத்துட்டீங்க, கெட்டதுதான் கொடுத்தீங்க, ஆனா அது அப்ப பாபாவுடைய பொருள் ஆயிடுச்சுல, அது மறுபடியும் நாளைக்கு வருது அப்படின்னா அது பாபாவுடைய பொருள். பாபாவுடைய பொருளை நீங்க வச்சுப்பீங்களா? அப்ப எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை. பாபாவுடைய பொருள்னா பாபாவிட்ட கொடுக்கணும்ல. சிவன் சொத்து கொலநாசம், அதை எப்படி நீங்க வைக்க முடியும்? கொடுத்துருங்க, வச்சுக்காதுங்க. இது ஒரு நல்ல சூப்பரான ட்ரிக்கு. பாபா சொல்றாங்க, எப்படி நம்ம தூய்மை இல்லாத விஷயமாகட்டும், இல்லைன்னா துக்கத்தினுடைய விஷயமாகட்டும், இல்ல நம்மளை விடாம பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயமாகட்டும், அதுல இருந்து எப்படி விடுபடுறது, அதுக்கு இதுதான் சூப்பரான மெத்தடு. பாபாவுடைய சொத்தை பாபாவுக்கே கொடுத்துருங்க, பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணிருங்க. பாபா என்ன சொல்றாங்க, இது உங்களுடைய ஒரிஜினல் கிடையாது. உங்களுடைய ஒரிஜினல் இது, நீங்க இது ஒரிஜினலாவே கிடையாது, நீங்க கிடையாது. நீங்க எப்படி இருந்த ஆளு, நீங்க உங்களுடைய ஆதியா சொரூபம் எது? தெய்வதா சொரூபம், அநாதி சொரூபம். அவ்வளவு ஃபுல்லா இருந்தீங்க, பரந்தாமத்துல நிறைந்த நிலையில இருந்தீங்க, மாஸ்டர் கடலாக இருந்தீங்க. அதுதான் உங்களுடைய ஒரிஜினல், இது ஒரிஜினல் கிடையாது. இந்த ஒரு பவர்ஃபுல்லான ட்ரிக் மூலமா பாபா நம்ம விகாரங்கள்ல இருந்து விடுதலை வாங்கி கொடுத்துடுறாரு. அதனால எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் அடிக்கடி வந்துட்டு இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோ, அதை நீங்க மனசு உடஞ்சு போயிடாதுங்க. இதே என்ன சாக அடிச்சிடும் போல அப்படின்னு நினைச்சு மனசு உடஞ்சு போயிடாதுங்க. அதை பாபாவிட்ட கொடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம எதெல்லாம் தடை செய்யப்படுறதோ, அதை நம்ம அனுமதி இல்லாத விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறது இல்லையோ, நமக்குள்ள கொண்டு வர்றது இல்லையோ, அதுல இருந்து நம்ம விடுபட்டு இருக்கிறோமோ, அப்போ நம்மளுடைய வீடு அல்ல, அது கோவிலாக மாறிவிடும். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ஃபேமிலி ஃபேமிலியாவே வந்திருந்தாங்க. அப்போ இத்தனை வீடுகள் பாபா சொன்னாங்க, இத்தனை வீடு கோவில் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம். கோவிலை நீங்க மாத்திட்டீங்கன்னா அப்ப பாபா பிரைஸ் கொடுப்பாரு. அப்ப இன்னைக்குள்ள 3 பாயிண்ட்ஸ் என்ன? துக்கம் கொடுக்கறது அனுமதி கிடையாது, துக்கம் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. 2வது பாயிண்ட் என்ன? வெறும் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு அனுமதி கிடையாது. அதுக்கு பாபா என்ன சொன்னாங்க, அட்வைஸின் கூடவே கருணை, இரக்கம் மற்றும் அன்பினுடைய பாவனை வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுப பாவனை, சுப காமனை வைக்கணும் அப்படின்னாரு. அதுக்கு பிறகு நீங்க அட்வைஸ் பண்ணீங்கன்னா அது ஓகே, இல்லைன்னா வெறும் அட்வைஸ் பண்றதுக்கு அனுமதி கிடையாது. 3வது பாயிண்ட், தைரியத்தை இழக்கிறதுக்கு அனுமதி கிடையாது, மனசு உடைஞ்சு போறதுக்கும் அனுமதி கிடையாது. அச்சா, ஓம் சாந்தி. புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது, சூறாவளி எழுந்தாலும் உணர்ந்து விடக்கூடாது, விடகெழுத்தாலும் தளரக்கூடாது, முடுக்கள் குத்தினாலும் நொன்று விடக்கூடாது, சோதனைகள் வந்தாலும் முருகக்கூடாது, நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது. காற்று சொன்னாலும் நின்று விடக்கூடாது, பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது, மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது, சூரியன் அழைத்தாலும் அணையக்கூடாது, நீ ஒரு ஜவ்வாலை அணையக்கூடாது, நீ ஒரு காற்று நின்று விடக்கூடாது, நீ ஒரு அலை திரும்பக்கூடாது, நீ ஒரு திசை மாறக்கூடாது.
நடந்து கொண்டே இரு உன் பாதையில், ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. நீங்கள் விரும்பினால் நான் இதை கேரச்சா